செல்வ விநாயகபுரம், ஆறுமுகமங்கலம், வாழவல்லான், மேலூர், கீழூர், குமரிக்காடு, லட்சுமிபுரம், கொர்க்கை, மணலூர் போன்ற ஒரு 20 கிராம விவசாயி, முக்காணி, கொடுவைநல்லூர், கொடுங்கனி போன்ற விவசாயிகள் சங்கம் சார்பாக ஒரு 500 பேர் திரண்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று பாதி பேர் உள்ளே இருக்கிறார்கள். என்னவென்றால், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஏரல் தாலுகா வடகால் பாசன விவசாயிகள் சங்கம் சார்பாக இந்த மனுவை கொடுக்க வந்திருக்கிறோம். என்னவென்றால், கிட்டத்தட்ட நமக்கு எங்கள் வடகாலுக்கு 13/6/2026 முதல் 23/10/2026 வரை 36,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயிரிடுவதற்கு அனுமதி அரசு ஆணை வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் அறிவித்த தேதியில் இருந்து இன்று வரை ஒரு 10 கன அடி தண்ணீர் கூட எங்களுக்கு தரவில்லை. அவர்கள் தராத பட்சத்தில் எங்கள் வாழை, நெல், கொடிக்கால் போன்ற பயிர்கள் கருகும் நிலையில் உள்ளது. இதில் பொதுப்பணித்துறை அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டால், தம்பி தண்ணி தந்து விடுகிறோம் என்று தனது பதிலை இதே தரமாட்டோம் என்று சொல்லாமல் தந்து விடுவோம் என்று காலம் தாழ்த்தி கொண்டு இருக்கிறார். ஆகையால் அவர் தண்ணி தராத பட்சத்தில் நாங்கள் இன்று மனு கொடுக்க வந்துள்ளோம். இது போக 14ஆம் தேதி அனைத்து சங்க விவசாயிகளின் சார்பாக முக்காணி ராண்டாவணி பசுமறியல் நடத்துவதற்கு ஆயத்தப்பட்டு அறிவிப்பு கொடுக்கப்பட்டு உள்ளது. இது சொன்னபடி கட்டாயம் 5000 விவசாயிகளை ஒன்று திரட்டி இந்த மறியல் நடத்தப்படும் என்பதை வடகால் பாசன விவசாயிகள் சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். தொகுதி எம்எல்ஏ தெரிவிச்சுக்கலாம். தொகுதி எம்எல்ஏ தெரிவித்திருக்கிறோம். சரி, என்ன சொன்னாரு? நான் பேசுறேன்னு சொல்லியிருக்காப்ல. இன்னைக்கு சட்டசபையில் இருக்காப்ல. சட்டசபையில் இருக்கிறதுனால நாங்கள் பேசுகிறோம். சட்டசபையில் உங்களுக்கு தகவல் கொடுக்குறோம் என்று சொல்லியிருக்கிறது. வடகால் விவசாயிகள் சங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அணைக்கட்டில் போதுமான அளவுக்கு தண்ணி இருந்தோம். 121 நாட்களுக்கு எங்களுக்கு ஆர்டரும் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வாழை, கொடிக்கால்கள்லாம் ரொம்ப வாடி போய் பொதுமக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. சுமார் 21 கிராமத்தை சேர்ந்தவங்க இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய வேண்டுகோளை தயவு செய்து அரசாங்கம் பரிசீலித்து ஆட்சியாளர்களும் சிந்தித்து எங்களுக்கு உடனடியாக தண்ணி திறந்து விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அப்படி தவறும் பட்சத்தில் எங்களுக்கு தண்ணி திறந்து விடாவிட்டால் எங்களுடைய கடைசி கட்ட ஆயுதம் முக்காணி ரவுண்டானாவில் நாங்கள் 14ஆம் தேதி வர்றது சுதந்திர தினத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சாலை மறியல் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்தி தயாராக இருக்கிறோம். தயவுசெய்து உடனடியாக எங்களுடைய கோரிக்கையை ஏற்று, அதாவது எங்களுடைய நியாயமான கோரிக்கை 121 நாளைக்கு எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அணைக்கட்டில் 3 அணைக்கட்டில் போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குது. உடனடியாக தண்ணியை திறந்து விட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஆட்சியாளர்களையும் சரி, மாவட்ட ஆட்சித்தலைவரும் சரி, எல்லாரையும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகளையும் சரி நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றி எங்களையும் காப்பாற்றும்படி கேட்டுக்கிறோம்.